நெல்லூர் ஃபேமஸ் போண்டா, சைடிஷாக சூப்பரான ஸ்பைசி கார சட்னி, உளுந்து அரிசின்னு எதுவும் ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் கடலைப்பருப்பை சுடு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் 6லேருந்து 7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இருக்குன்னா அது கூட 2-3 ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஊற வச்ச மிளகாயை தண்ணி இல்லாமல் வெறும் மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி, 1/2 டீஸ்பூன் சீரகம், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட மிளகா இருந்ததுன்னா நீங்கள் ஊற வைக்கும் போதே சேர்த்துட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுடுங்க. எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சதுனால இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்டியாக இருக்கும். வேணும்னா லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. மிளகாயோட ரா ஸ்மெல்லாம் போனதும் 2 நிமிஷம் கழித்து மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஸ்பைசி கார சட்னி தயார். இப்போ போண்டா பண்ணுறதுக்கு புளிச்ச இட்லி மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ணின ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணின மல்லித்தழை தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டிருக்கீங்கன்னா வெறும் பருப்பு வெங்காயத்துக்கு மட்டும் அளவாக உப்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளோட போண்டா மாவு தயாராக இருக்குது. இப்போ பேனில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க போண்டா மாவை ஒரு பீசஸாக கேப் விட்டு சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான கிறிஸ்பி நெல்லூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக உளுந்த மாவுலாம் ரெடி பண்ணி செய்கிற போண்டா வடையை விட இதோட டேஸ்ட்டு நல்லா வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். கெஸ்டெல்லாம் வராங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இதை இட்லி மாவு மட்டும் இருந்தால் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதோட கார சட்னி சேர்த்து சாப்பிடும்போது நல்லா ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோட மீட் பண்ணலாம்.